இவங்க தான் வந்து ஸ்கல்ப்டர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக போட்டி போட போகிறாங்க. மேடைக்கு வாங்க. அம்மு, உங்கள் பேர் எந்த ஏரியான்னு சொல்லிடுங்க. கார்த்திகா, கேகே நகர். ரவீனா ஸ்ரீ, சைதாப்பேட். ராகவி, ஜாஃபர்கான்பேட்டை. மீனா விஜய், கூடாஞ்சேரி. வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் அம்மு, எம்ஜிஆர் நகர்லேருந்து வரேன். ரொம்ப நன்றி. இந்த 5 பேர் அங்கே போய் உட்கார போகிறாங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நான் ஸ்டார்ட்னு சொல்லும்போது நடுவர் வந்து விசில் கையில் வச்சுக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம போட்டியில் திருநங்கையும் திருநம்பியும் நிகராக எல்லா போட்டியிலையும் கலந்து இருக்கிறாங்கம்மா. அதுக்கு ஒரு பெரிய மகத்துவம் அப்படின்னு நான் சொல்லலாம். பேர் என்னுடைய நேம் ஜோஸ்கா ஜாஸ்மின். நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இந்த போட்டிக்காக தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கா சென்னைக்கு. ஓவியா, சைதாப்பேட். ஓவியாவே ஓவியா போட்டியில் கலந்துருக்குறாங்கம்மா. என் பேர் சாதனா, கோடம்பாக்கத்துலேருந்து வரேன். என் பேர் கௌதம், கொரட்டூர்லேருந்து வரேன். ஹீரோ மாதிரி இல்லை, ஹீரோ மாதிரி இருக்கிறாரா இல்லையா? பக்கா அச்சல். ஓவியரே, உங்களுக்கு நிகராக பாருங்க, டைப் கொடுக்குறோம். சாய், கோடம்பாக்கம். ஓகே சார், இந்த 5 பேர் தான் ஓவிய போட்டி கலந்துக்க போகிறாங்க. உங்களை வாழ்த்துக்களுடன் போகலாம். நான் சூளைமேட்லேருந்து வரேன். சந்தியா, மேடவக்கத்துலேருந்து வரேன். மியா ஷைலு, அசோக் நகர். குட் ஈவினிங், ஐ எம் சிந்து ஃப்ரம் சைதாப்பேட். ஓகே, கட்டுரை போட்டிக்கும் விதவிதமான தலைப்புகள் கொடுத்துருக்கு. அந்த கட்டுரை போட்டியும் கவர் பண்ண வேண்டியது லதா சரவணனுடைய அடிஷ்னல் ஒர்க்கு. ஸோ கட்டுரை போட்டிக்கான எடுக்கிறதுக்கு வந்து அங்கே பேப்பர் டேபிள் செட் பண்ணியாச்சு. அதே 20 minutes ஸ்டாஃப் நோட் பண்ணிக்காங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மனிஷா, நான் கோடம்பாக்கத்துலேருந்து வரேன். என் பேர் பூர்விகா, மை ஃப்ரம் கல்கத்தா. கல்கத்தா, ஷீ இஸ் செட்டில்ட் இன் சென்னை. என் பேர் அகிலா, சைதாப்பேட்டில் இருக்கேன். என் பேர் நசீர், மடிப்பாக்கத்துலேருந்து வரேன். ஒரு டிரான்ஸ் மெனு நோ ஆயில் நோ பாயில் குக்கிங்கில் வந்திருக்கிறான். வெரி ப்ரவுட். திவ்ய பிரியா, கோடம்பாக்கம். ஓகே, நோ ஆயில் நோ பாயில் குக்கிங் நடக்க போகுது. அடுத்த இதுக்கு உட்காருங்க. மிசோமியா ஃப்ரம் சேலம். மிசோமியா ஃப்ரம் சேலம். சாதனா ஃப்ரம் சேலம். கீர்த்தி, புளியந்தோப். கீர்த்தி, புளியந்தோப்பு. சனா எங்க? ஸோ 10 minutes இவங்க எல்லாருக்குமே ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கு. இவங்க வந்து பார்ட்டி வேர், ட்ரெடிஷ்னல் 5 ப்ராடக்டை வச்சு 10 நிமிஷத்தில் மேக்கப்புக்கு ரெடி ஆகணும். வாட் இஸ் த நெக்ஸ்ட்? தேங்க்யூ. பேச்சு போட்டி எவாஞ்சலின் மார்டினா. கண்ணி தமிழை கவிதை பூக்களால் அலங்கரித்து காவியம் என்னும் சிம்மாசனத்தில் அமர்த்திய குரலோவியமே, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று என் தமிழுக்கு முதல் வணக்கம். நாற்காலி நடுவர்களே, தோற்காத என் தமிழர்களே, துணிவோடு சொல்லாட வந்தேன், ஏற்க வேண்டும் என் உரையை. கட்ட பொம்மன் நாட்டினரே, களத்துக்கு அஞ்சா தோழர்களே, கொட்டி அழந்துடனும் கோள்கோடா நடுவர்களுக்கு மத்தியில் எட்டிய மட்டும் உரைக்க வந்தேன், ஏற்க வேண்டும் என் உரையை. உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய பெயர் இவாஞ்சலினா. எனக்கு கொடுத்துள்ள தலைப்பு சமூக நீதி. நீதினா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். நான் வந்து ஒரு பேச்சு வழக்கத்திலே நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். நம்ம எல்லாருமே ரயில் பயணங்கள் பண்ணியிருப்போம். ட்ரெயினில் போகும்போது எத்தனையோ பேர் வந்து டிக்கெட் வாங்கிட்டும் போயிருப்போம், டிக்கெட் வாங்காமையும் போயிருப்போம்.
ட்ரெயினில் போகும்போது டிக்கெட் வாங்கிட்டு போகணுங்கிறது நீதி, டிக்கெட் வாங்காமல் போகிறதுங்கிறது அநீதி. அதே ரயில் பயணத்தில் அந்த ரயில் தண்டவாளத்தில் தான் போகணுங்கிறது நீதி, அந்த தண்டவாளம் தடம் புரண்டதும் உண்டு. சமூக நீதி என்பது ஒரு மனிதனுக்கும் சமூகத்திற்கும் இடையேயான ஒரு நியாயமான உறவை குறிக்கிறது. உதாரணமாக சொல்லணும்னா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும். ஒரு ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், ஆனால் என்னை வெளியே காட்டுறது என்னுடைய சமூகம், என்னுடைய பெற்றோர்கள் என்னை வைக்கிறது தான் எனக்கான தனி சுதந்திரமாக நான் நினைக்கிறேன் இல்லையா. நான் என்னவா நினைக்கிறேனோ, முதல்ல நான் என்னவா கருதி என்னை நேசித்து எனக்கான உருவத்தை நான் கொடுக்குறேனோ அந்த உருவத்துக்கு என்னுடைய பெற்றோர்கள் ஆதரிக்கணும் அப்படின்றது தான் தனிப்பட்ட சுதந்திரம் அப்படின்றத நான் கருதுறேன். அப்புறம் பொது சமூகம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம இலக்கியங்களாக இருக்கட்டும், இலக்கணங்களாக இருக்கட்டும், கல்வெட்டுகளில் எல்லாத்துலேயுமே என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, எல்லாத்தையுமே இந்த பிறவி அப்படின்றது ஒரு சாபமான பிறவி. கல்வெட்டுகள்லையுமே திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகளில் என்ன சொல்லுதுன்னா, திருநங்கையாக பிறக்கிறது பொது சமூகத்தில் பிராமணர்களுக்கு இல்லை பொதுவில் இருக்கிறவங்களுக்கு பழிப்பாவங்கள் செஞ்சோம் அப்படின்னா நீங்கள் அடுத்த பிறவியில் இந்த மாதிரி திருநங்கையாக அழியா பிறப்பீங்க அப்படின்ற ஒரு குறிப்பு நமக்கு சொல்லுது. ஸோ பொது சமூகத்தில் இந்த மாதிரியான ஒரு பார்வை தான் இருக்குது இல்லையா. நம்ம இன்னமுமே பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய இயல்பான வாழ்க்கைக்கு வாழத்தான் நம்ம இன்ன வரைக்குமே போராடிக்கிட்டு இருக்கோம்ல. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அண்ணல் அம்பேத்கர் சொல்கிற மாதிரி எது உன்னை தாக்குதோ அதுவாக நீ ஆயுதமாக்கி நம்ம ஒரு பொது புத்தியில் அதிகாரத்துக்கான ஒரு வர்க்கத்தில் நம்ம போய் சேர்ந்தோம் அப்படின்னா, இப்போ எனக்கான நீதியை, எனக்கான விஷயங்களை நான் இன்னொருத்தங்கிட்ட ஏன் கேட்கணும்? அந்த இருக்கிற இடத்துக்கு நான் போனேன் அப்படின்னா அதுதான் முழு சுதந்திரம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே கல்வி இப்போ ஆசிரியர்களாக, அப்புறம் அந்த சட்டம் இயற்றக்கூடிய விஷயங்களில் எல்லா இடத்துக்குமே போயிட்டு அதிகாரத்தை நம்ம பிடிக்கணும். இந்த காதல், திருமணம் எல்லாமே லைஃப்பில் ஒரு பகுதி தான். ஆனால் நமக்கான அங்கீகாரம், நமக்கான விஷயங்கள் என்னது எல்லாமே நமக்கான அதிகாரத்துக்கான இடத்துக்கு போய் சேர்றதா அப்படின்றது நான் கருதுறேன். ஸோ வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி வணக்கம். ரொம்ப நன்றி பிரேம்தேவ் அவர்களுக்கு. ஒரு பலத்த கைத்தட்டலாமே. ஓப்பனாக ஒரு திருநம்பி பேசுகிறாங்க இல்லையா. ஸோ நடுவர் சில பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துருக்குறாங்க, அதுக்கான கருத்தை சொல்ல போகிறாங்க. அடுத்தபடியாக நான் அழைக்க போகிறது பிரகதீஷ் சிவன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். பாண்ட் டு வின் கண்டக்ட் பண்ண மிஸ் தமிழ்நாடு டிரான்ஸ்குயினுடைய டைட்டில் வின்னர் 2023. ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, அன்புள்ள பெற்றோர்களே, தாயில் சிறந்த கோயிலும் இல்லை என்று அன்றே ஔவையார் பாடியுள்ளார் தாய்மையின் சிறப்பை பற்றி. தாயை விட இந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்தி எதுவும் இந்த உலகத்தில் இல்லை என்பதை நம்மளால் எவராலும் உணர முடியும்.
பாலின சமத்துவம் இல்லை. காலை 10 மணிக்கு நான் பேருந்தில் ஏறினால் அதில் பயணிக்கும் 80% பெண்மணிகள் வேலைக்கு செல்லும் பெண்மணிகள். ஆனால் அதே பேருந்தில் பயணிக்கும் 20% திருநங்கைகள் மட்டுமே பயணிக்கின்றனர். அந்த 20% திருநங்கைகளுமே தான் வசிக்கும் இடத்திலிருந்து வேறே இடத்திற்கு சென்று யாசகம் கேட்கும் திருநங்கைகள் என்று அதே பேருந்தில் 80% பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள். அதே விதமாக 80% திருநங்கைகளும் வேலைக்கு அதே பேருந்தில் இலவசமாக செல்கிறார்களோ அன்று நான் காண்பது என் பாலின சமத்துவம். அடுத்தபடியாக திருமணம். நான் ஒரு ஆணை கண்டேன், அவன் மீது ஆசை கொண்டேன். இவ்வாறு கவிதைகள் பேச எனக்கு தெரியாது. நானும் காதலில் விழுந்தேன். அவன் என்னை மணந்து கொள்வான் என்று நினைத்தேன். என்னை பொறுத்த மட்டில் காதல் என்பது நான் காதலியாய் பயணிக்க தொடங்கி வேசியாய் விடை பெற்று விட்டேன். காதலியாய் பயணிக்க தொடங்கி வேசியாய் விடை பெற்று விட்டேன். ஏனென்றால் அவ்வாறு என்னை அவன் பயன்படுத்தி விட்டு சென்று விட்டான். என்று பெண்களுக்கு ஒரு மேடையில் மெஹந்தி, ரிசப்ஷன், பெண்ணழைப்பு, சீதனங்கள், காலை திருமணம் அனைத்தும் நடந்து இரவு முதலிரவு இவை அனைத்தும் நடந்து முடிந்து அவர் ஒரு 5-10 வருடங்கள் தன் ஒரே கணவனுடன் வாழ்ந்து அந்த கணவன் விட்டு செல்லவில்லை என்று திருநங்கைகளுக்கும் வாழ்ந்து அவர்கள் வாழ்ந்து காட்டினால் மட்டுமே அங்கும் பாலின சமத்துவம் உள்ளது. ஏராளமான பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வறுமையானால் நாங்கள் 3ஆம் பாலினத்திற்கு இதை செய்வோம், 3ஆம் பாலினத்திற்கு அதை செய்வோம். ஏன் 3ஆம் பாலினத்திற்கு சட்டசபையில் ஒரு சீட்டு தரக்கூடாதா? அப்போது நான் சொல்கிறேன் பாலின சமத்துவம் என்றது இங்கு காணப்படும். இது போன்று பேசிக்கொண்டே போகலாம். ஏராளமான காரணங்கள் இருக்கிறது. நேர காலத்தின் அடிப்படையில் என் பேச்சுரை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம்.
டைம் நோட் பண்ணும், விசில் அடிக்கணும். ஒரு போலீஸ்காரர்கிட்ட ஒரு திருநங்கை மாட்டிக்கிறாங்க. அந்த போலீஸ்காரன் அவங்க செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் பண்ணி செக்ஸ் பண்ணிடுறாரு. அவங்க தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாம அந்த மனநிலை என்னவாக இருக்குதுன்னா டாபிக். இதோ செல்வியோட முதல் அரங்கேற்ற மேடை. இப்படியே வந்து துரத்திக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? நம்ம வாழ்க்கை இப்படி எது நோக்கி போகுதுன்னே தெரியல. விடிஞ்சால் தண்டல் கட்டணும், என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. இது வச்சு நான் என்ன பண்ணுறது? நாளைக்கு தண்டல் கட்டுறதா, சீட்டு கட்டுறதா, குளுக்கோஸ் தரதான்னு ஒன்றுமே புரியலையே. சரி, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செல்வியோட கதைக்கு ஏற்ற மாதிரி அவங்க பர்ஃபார்மன்ஸ் அவங்களாவே நடிச்சிருக்கிறாங்க போல. அந்த நடிப்புக்கு முதல் மேடைக்கு ஃபர்ஸ்ட் பாராட்டுக்களை நாம தெரிவிச்சுக்கலாம். அடுத்தபடியா ஒரு வலிமை மிகுந்த ஆண்மகன் வரான். நம்ம திருநங்கையோட நலவாரியத்தில் ஒரு மெம்பரா இருக்கிற அருண் கார்த்தி அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அடுத்த 5 நிமிடத்துக்கு நம்ம இன்னும் டான்ஸ் இருக்கு, அடுத்தது என்ன இருக்கு, சிங்கிங் இருக்கு. சிங்கிங் நடுவர் ஆன் த வே. சோ அருண் கார்த்தியோடைய திருநங்கை ஒருவன் காதலிப்பதாக சொல்லி பணம் தீரும் வரை அவளுடன் உல்லாசமாக இருந்துவிட்டு பணம் தீர்ந்தவுடன் அவனை விட்டுட்டு நீ குடும்பத்தை சரிபார்ப்பது என்று சொல்லி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறான். அவளின் மனநிலை என்னவாக இருக்குதுன்றதான் இந்த நாடகம். என் பேர் திருநம்பி அருண் கார்த்திக். எனக்கு 26 வயசு ஆகுது. நான் ஒரு திருநம்பி. நான் திருநம்பியாக மாறினதுலேருந்து வீட்டில் என்னை ஏற்றுக்கலை. எப்படியோ தட்டு மாதிரி இப்போ தான் நான் வந்து ஐடி கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணி 1 இயர் ஆகுது. இனிமேல் தான் என் லைஃப்பை நான் பார்த்துக்கணும். இனிமேல் தான் எனக்கு கனவுல நான் தேடணும். ரொம்ப நிறைய கனவுகள் தான் இருக்குது. கல்யாணம் ஆகி குழந்தைய அடாப்ட் பண்ணி நிறையா வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. என்னோட என்ன காரணத்துக்காகவும் என்னோடய ஆண்மையாக இனிமேல் ஒழிச்சு வைக்காமல் கம்பீரமாக வாழணுன்றது தான் என்னோடய ஆசை. ஸோ ஐயோ, இந்த டிஎல் வேற எப்போ பார்த்தாலும் வேலை கொடுத்து சாவடிக்கிறான். நம்ம ஆளுக்கு ஃபோன் பண்ணலாம். ஹலோ ஜோதி, தம்பிக்கு ஃபீஸ் கட்ட பணம் அனுப்புனேனே, கட்டிட்டியா? என்னடி சொல்கிற? அம்மாவுக்கு முடியலையா? அப்புறம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. என் ஞாபகம் வரலையா? சரி சரி, நீ கவலைப்படாத. தம்பிக்கு ஃபீஸ் நான் திரும்ப லோன் ஆப்லேருந்து எடுத்து கட்டுறேன். அழுகாதடி, உனக்கு நான் இருக்கேன்டி. என்கிட்ட காசு இல்லாட்டி உனக்கு லோன் ஆப்லேருந்து பணம் எடுத்து தருவேன். நீ தாண்டி எனக்கு எல்லாமே. உன்னை விட்டா வேற யார் இருக்கா எனக்கு? சரிடி, காசு வந்துருச்சா பாரு. சென்ட் பண்ணிட்டேன்டி. லவ் யூ டுடி, லவ் யூ டுடி. ஓகே அம்மோ, பாய், குட் நைட். அப்பா, வர மந்த்லி சேலரி எல்லாம் இஎம்ஐலே போயிடுது. எப்போ தான் நான் அவளை கல்யாணம் பண்ணி அவளையும் அவன் குடும்பத்தையும் பார்த்துக்க போகிறேன்னு தெரில. இவ வேற ஒரு வாரமாக ஊருக்கு போய் காலே எடுக்க மாட்டுறா. காலும் ரீச் ஆக மாட்டேது. எப்போ பார்த்தாலும் பிஸின்னு வருது. என்ன பண்ணுறாலோ தெரிலையே. ஒருவேளை அவளும் நம்மளை மாதிரி தான் கால் பேச முடியல வருத்தப்படுறாளோ? சரி, என்ன மச்சான் கால் பண்ணுறான்? ஹலோ, என்ன மச்சான் சொல்கிற? ஜோதி வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்களா? பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்களா? இந்த இருடா, நான் வரேன்டா, இருடா வரேன். நீ அங்கேயே நான் வரேன். ஐயோ, என்னாச்சுன்னு தெரிலையே. அவள் வேறு ஊருக்கு போயிட்டு கால் பண்ணலையே. உடம்புக்கு எதுவும் பிரச்சனையா? சரி, நம்ம உடனே போவோம்.
ஆண்டி ஜோதி எங்க ஆண்டி? ஜோதி கூப்பிடுங்க. ஜோதிக்கு என்ன ஆச்சு? ஏன் கால் எடுக்க மாட்டா? ஜோதி ஜோதி எங்க இருக்க? ஜோதி எங்க போனா ஆண்டி? ஜோதி எங்க வச்சிருக்கீங்க அவளை? ஜோதி கால் பண்ணா எடுக்க மாட்டா. இருங்க, நான் திரும்ப கால் பண்ணி பார்க்குறேன். ஹலோ, எங்கடி இருக்க? எங்கடி போன? ஏன் காலை எடுக்க மாட்டேற? உங்கள் வீட்டில் வேற வந்திருக்கேன், உன்னை ஆளை காணோம். என்னாச்சு? உங்கள் அம்மா எதுவும் பிளாக்மெயில் பண்ணுறாங்களா உன்னை? நீ தான் நம்ம லவ் மேட்ரு அப்போவே சொல்ல வேண்டியதானே? நீ தான் நேரம் வரட்டும் காலம் வரட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. என்ன சொல்கிற? மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா? மாப்பிள்ளை 1 lakh சம்பளம் வாங்குறானா? நீ சொல்ல வேண்டியதானடி நம்ம லவ் மேட்ரை. என்ன அவன் தான் உனக்கு செட் ஆவானா? இந்து நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோம். இந்து என்னடி சொல்ற? வாழ்ந்தா உன் கூட தான் வாழுவே, இல்லாட்டி செத்துருவேன்னு சொன்னேடி. இப்போ என்னன்னா அவனை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிற. அப்போ 1 lakh சம்பளம் வாங்குறவன் அவன் தான் உனக்கு முக்கியமா? உனக்கு ஓடி ஓடி நான் ஓனாப்பெல்லாம் கடன் எடுத்து கொடுத்தேனேடி. உன் தம்பிக்கு ஃபீஸ் கட்டினேன், உங்கள் அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்டினேன். அப்போ பணத்துக்காக தான் இவ்வளோ நாள் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கியா? என்ன சொல்கிற? திருநம்பி குடும்ப வாழ்க்கைக்கு செட் ஆக மாட்டானா? ஏன் இத்தனை நாளாக நான் லவ் பண்ணும்போது நான் திருநம்பின்னு உனக்கு தெரிலையா? திருநம்பியால் சுகம் கொடுக்க முடியாதா? ஏன் நாங்கள் திருநம்பிலாம் ஆம்பளைங்க இல்லையா? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதா? இந்து நீ இல்லைனாட்டி நான் என்ன வேண்டி? உனக்காக தாண்டி வாழ்ந்துட்டுருக்கேன். யாருமே இல்லாத பயலா அந்த இப்போ காசெல்லாம் பிடிங்கிட்டே நான் ஒன்றும் இல்லாத பயலாக்கிட்டேடி. இந்து நீ இல்லாட்டி எனக்கு என்ன வேணும் தெரியாது. இந்து ப்ளீஸ் வந்துடு இந்து என்கிட்ட. காலை கட் பண்ணிட்டா. என்ன பிளாக் பண்ணிட்டா? எங்கே போனாலும் இந்த திருநம்பின்னு சொல்லி ஏன் எல்லாரையும் சாவடிக்கிறீங்க? ஏன் திருநம்பிக்கெல்லாம் ஆம்பளை இல்லையா? நாங்களாம் குடும்ப வாழ்க்கைக்கு செட் ஆக மாட்டோமா? காசு பணத்துக்காக திருநம்பிகளை இப்படி ஏமாற்றி லவ்ன்ற பேரில் ஏமாத்துறீங்களே. எங்களோட பாலினத்தை உணர்ந்து நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வரப்போ வீட்டால் அடிச்சு துரத்தப்பட்டு இன்னும் எங்கள் சகோதரர்கள்லாம் செத்து வாழ முடியாமல் மெரட்டல் ரேப்புக்கெல்லாம் உள்ளாகி இன்னும் அவங்க பாலினத்தையும் அவங்க சர்ஜரியும் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ லவ்ன்ற பேரில் எங்களையும் ஏமாத்திடுறீங்களே. எங்களோட பேரையும் பாலினத்தையும் மாற்றுறதுக்காக ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸஸையும் போய் அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ்லாம் உசு போகும்போது அள்ளி பொட்ட அப்படின்னு சொல்லி தோண்டிட்டு இருக்கீங்களே. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா ஜீவிதா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. எல்லாம் நல்ல விஷயமா தான். நம்ம குடும்பத்தில் ஒரு கல்யாணம் வச்சுருக்கேன். நீங்கள் குடும்பத்தோடு எல்லாரும் வந்துடணும், சரியா? சரிங்கக்கா, கவலைப்படாதீங்க, நாங்கள் குடும்பத்தோடு வந்துடுறோம். தீபக், தீபக், என்னம்மா எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் தீபக் தீபக் கூப்பிடாத, தீப்தின்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு. என்னடா பண்ணுறது? இந்த மரமண்டைக்கு சின்ன வயசுலேருந்தே உன்னை தீபக் தீபக் கூப்பிட்டு பழகிட்டேன். திடீர்னு தீப்தின்னு மாற்றிக்க சொன்னால் எப்படிப்பா முடியும்? சரி, நான் மாற்றிக்கிறேன், சரியா? சொல்லு தீப்தி. சொல்லுங்கம்மா, என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கீங்க? சரி, நாளைக்கு நம்ம குடும்பத்தில் ஒரு கல்யாணம் இருக்குது. குடும்பத்தோடு நம்ம எல்லாரும் போகணும், நீயும் வர. அம்மா நான் வரலம்மா. நான் வந்தா அங்கே இருக்கவங்க எல்லாருமே என்னை மேலேயும் கீழேயுமா ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நாங்கள் வரலம்மா. வந்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்மா. அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? நீ என்னோட பிள்ளை.
நீ எப்படி வாழணுன்றது உனக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்தவங்களுக்காக நீ என்னைக்குமே தலை குனியக்கூடாது. நீயும் நம்ம ஃபேமிலி கூட வர, சரியா? சரிங்கம்மா போகலாம். ஐயா, நாளைக்கு கல்யாணத்துக்கு முதல் முறையாக போகிறேன். அங்கே என்னோட ஃபேமிலி எல்லாரும் வருவாங்க, என்னோட ஸ்கூல்மேட் வருவாங்க, என்னை ஏற்றுக்குவாங்கல்ல? என்னை பழைய மாதிரி தீபனா பார்ப்பாங்களா இல்லை புது மாதிரி தீபியா பார்ப்பாங்களா? சி, நம்ம ஃப்ரெண்டு தானே, தீபியா தான் பார்ப்பாங்க. நம்ம ஃபேமிலி தீபியா தான் பார்ப்பாங்க. எல்லாரும் கூட ஜாலியாக விளையாடலாம். ஃபர்ஸ்ட் டைம் கலந்துக்கிறோம், எப்படி இருக்க போதோ தெரியல. எல்லாரையும் ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறோம். சரி, இந்த புடவை சுடிதார் எல்லாம் ஒன்று சாய்ஸ் பண்ணி போடணும். இதுக்கு மேட்சாக கம்மல் எது போடுறது? ஐயோ, திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்களே, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அச்சோ, தூக்கமே வராது நைட் ஃபுல்லாக. சரி, புடவெல்லாம் கரெக்டாக தெரியுது. முதல் முறையாக எல்லாரும் பார்க்குறாங்க. சோக்கி அழகாக இருக்கணும். தீபக், சாரி தீபி, ரெடி ஆயிட்டியாமா? 2 minutesமா, தோ ரெடி கரெக்டா? அடடடடடா, நான் பெத்த மகனா? சாரி, நான் பெத்த மகளா? நான் கும்பிடுற அந்த மகாலட்சுமி மாதிரியே இருக்கடா. சி போங்கம்மா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. சரி வாங்கம்மா போலாம். வாங்க வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. வந்துட்டோம். அக்கா, இது போறது யாரு? நம்ம லட்சுமி அக்கா பையனா? அது தெரியாதா உனக்கு? இவன் சின்ன வயசுலேருந்தே வளைஞ்சி நெளிஞ்சி 7 கோணத்தில் போய் 8வது கோணம் போய் 9ஆகி வந்து நிற்கிறான்டி. என்னக்கா சொல்ற? அவனா இது? ஆளே தெரியல பாரு, எப்படி மாறிட்டான். இவங்களாம் எப்பதான் மாற போறாங்களோ தெரியல. ஏய் மச்சான், யார் அந்த ஃபிகரு பாத்தியா? செம்மையா இருக்கால. ஏய், அது கூட வாடா தெரியல, அது நம்ம கிளாஸ்மேன் தீபக்டா. போய் மாறிட்டு தீப்தியாகி வந்து நிற்கிறான். என்னடா சொல்ற மச்சான்? பொண்ணு கூட தோத்துறோம்டா. செம்ம ஃபிகருடா. கூப்பிடுறாரு. தீபக் இங்க வா. ஏய், என் பேர் மாறிடுச்சுடா. நான் தீப்தியாகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுடா. சரி, என்ன வேலை பார்க்குற? மச்சான், இவங்களை தெரியாதா? கடையாக இருந்தால் கை தட்டுவான், இல்லைன்னா நைட்டில் ரோட்டில் நிற்பான். என்னடா சொல்கிற? ஒருத்தவங்களை அவங்க மேல் தோற்றத்தை பார்த்து நீ எடை போடாத. நான் எல்லாம் வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். இந்த கல்யாணத்தில் இருக்கிற பொண்ணோட ட்ரெஸ் நான் தான் ஸ்டிச் பண்ணேன். நான் ஒரு ஃபேஷன் டிசைனாக இருக்கேன். அது தெரியாமல் அடுத்தவங்களோட மேல் தோற்றத்தை பார்த்து நீ முடிவு பண்ணாத, சரியா? குட்டி பாப்பா, இங்க ஓடி வாங்க. அழகா இருக்கீங்க. உங்க பேர் என்ன? சரி, ஆண்டி ஒரு சாக்லேட் கொடுக்குறேன், சாப்பிடுறியா? இந்த அடச்சி, யார் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்றியா? அறிவில்லை? எது வாங்கி சாப்பிடாத எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அது என்ன ஜென்மமோ, அது என்ன ஆளோ, அதுகிட்ட போய் வாங்கி சாப்பிடுற? ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளுங்க. ஏங்க நாங்கன்னா அவ்வளோ அருவருப்பா இருக்கிறோமா, இல்ல வேற எதுனா தெரியுறோமா? ஏங்க உங்களை மாதிரி ரத்தமும் சதையும் உள்ள மனுஷங்க தானே நாங்க. எங்களை ஏன் கேவலமா பாக்குறீங்க? நாங்க ஏங்க எத்தனையோ பேர் திருடுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, சின்ன குழந்தைய கெடுக்கிறாங்க, என்னென்னமோ அநியாயம் பண்றாங்க. அவங்க எல்லாம் கௌரவமா ரோட்ல சுத்துறாங்க. அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. என்னோட அடையாளங்க, நான் திருநங்கைன்றது என்னோட அடையாளம். என்னோட அடையாளத்தை நான் வெளியே காட்டுறது தப்பா? அதை ஏங்க கேவலமா பாக்குறீங்க? அது மட்டும் இல்லைங்க, திருநங்கைனா பாலியல் தொழில் செய்யறாங்க, அது மட்டும் தானே உங்களுக்கு தெரியும். திருநங்கைனா பிச்சை எடுப்பாங்க, அது மட்டும் தானே உங்களுக்கு தெரியும். எத்தனை திருநங்கைகள் சாதிக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை திருநங்கைகள் முன்னேறி வராங்க, எத்தனை பேர் சுய தொழில், எத்தனை காவலாளர், எத்தனை டாக்டர், எத்தனை வக்கீல், எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி பேச மாட்டீங்க. இவங்கன்னா பாலியல் தொழில் பண்ணுவாங்க,
இவங்கன்னா பிச்சை எடுப்பாங்க. இது ரெண்டு மட்டும் தானா? நாங்க பண்ற சாதனைகளை பார்க்க மாட்டீங்களா? எங்களோட சாதனை எவ்வளவு மாறிடுச்சு. மாறுங்க மாறுங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க முதல்ல மாறுங்க, நாங்க எப்பயோ மாறிட்டோம். வாங்க நம்ம போலாம். ஏண்டா தீபக், சின்ன வயசுலலாம் எது சொன்னாலும் ஓனு ஒப்பாரி வைப்ப, அழுவ, நீ ஏன் இப்படி பேசுற? ஆமா, நாங்க அழுத காலம்லாம் மலையேறி போச்சு. இது நாங்க சாதிக்கிற காலம். சாதிக்க பிறந்த சமூக அமைப்புல இருந்து நான் ஜீவிதா. ரொம்ப அழகா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அடுத்தது சிங்கிங் காம்படிஷன் நடக்க போது நம்ம இடையே நிறைய சிறப்பு அழைப்பாளர் வந்திருக்கிறாங்க. ஜீவிதாக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கைதட்டு இல்லாமா? சோ தேவகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு திருநம்பி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லா போட்டியிலுமே திருநங்கைக்கு நிகரா திருநம்பிகளும் இதுல கலந்துருக்கிறாங்க. தேவகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். முடிஞ்ச உடனே விசில் அடிச்சிருங்க. என் பேர் தேவகுமார், நான் எஸ்பி கோவில இருந்து வரேன். நான் அம்மா பாட்டு பாடுறேன். 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மாவும் தியாகத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. எறும்பு அண்டாம தூசு தும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா. கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலும் சோறு ஊட்டி வளர்த்த அம்மாவோ தியாகத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஓ தியாகத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஆள்காட்டி விரலு பிடிச்சி அக்காக்கி சொல்லி கொடுத்த, அன்னாட குழ குடிச்சி நெல்லு சோறு பொங்கி கொடுத்த, களை வெட்டு நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்த, சிறுவாடு சேர்த்து வச்சு சீலேட் ஒன்று வாங்கி கொடுத்த, கொஞ்ச நேரம் காலையில நாங்கமே பதறி நிப்ப அம்மா. கொஞ்ச நேரம் காணல நாங்கமே பதறி நிப்பேன். காய்ச்சல் வந்து நான் படுத்தா கஷாயத்தை குடிக்க வச்ச, என் புள்ள கலெக்டர்னு 8 ஊரு சொல்லி வச்ச, தாலிய வித்து கூட தாயே என்ன படிக்க வச்ச, உன்னப்பட வார்த்தை இல்லை அம்மாவும் காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மா. உன்னப்பட வார்த்தை இல்லை அம்மாவும் காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மா. குடிகார அப்பனுக்கு அடிமாடா வாக்கப்பட்ட, கோபுரமான அவசர கொடுமையும் தாங்கிக்கிட்ட, 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடன் பட்டு அத்தனையும் நான் படிக்க ஆயுசுக்கும் தாங்கிக்கிட்ட, பட்டதும்ப போது முன்னா பாதியிலே உசுர விட்ட அம்மா. பட்டதும்ப போது முன்னா பாதியிலே உசுர விட்ட, பட்டில் தொட்டில் கட்டின உனக்கு பச்சை மூங்கில் வெட்ட விட்ட, ஆறார சொன்ன வாய்க்கு அரிசி போட வச்சு புட்ட, பள்ளிக்கூடத்தில் சுமந்து என்ன குடை உடைக்க வச்சு புட்ட, பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா. உனக்கு பாலூத்த வந்திருக்க பாவி மக சும்மா. பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா. உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் பாவி மக சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. எறும்பு அண்டாம தூசு தும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா. கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மாவும் தியாகத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஓ தியாகத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா.
ஓ தியாகத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. தேங்க்யூ. அடுத்தபடியா மியா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்த போட்டியாளர் மியா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். I'm Mia from Vadapalani. என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் இறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை. ஆலங்குயில் கூவும் ரயில் ஆரிரோ இலேலிலோ யாகுமடா கண்ணா. ஆலங்குயில் கூவும் ரயில் ஆரிரோ இலேலிலோ யாகுமடா கண்ணா. ஆலாபரை நான் பாடிட அரங்கேறிடும் காதல் இசை கண்ணா. ஆலங்குயில் கூவும் ரயில் ஆரிரோ ஏலேலிலோ யாவும் இசையாகுமடா கண்ணா 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 கண்ணா. செல்போன் இசைக்கோயில் நம்மை அழைத்திடும் போது தொலைவினில் இருந்தாலும் தொடுவோம் நாமே. சிகரெட் விரல்களின் இடையே ஒரு விரல் போல விருகரும் போல இருந்தால் சுகம். வெக்கம் இது பெண்மை பேசிடும் முதலாசை வார்த்தை தான். மீசை இது எனக்கு மட்டும் சொந்தமாகும் கூந்தல் குழந்தை தான். ஆலாபனை நான் பாடி அரங்கேறிடும் காதல் இசை கண்ணா. திருக்குறள் இருவரி கவிதை ஒரு பொருள் தருமே. இருவரும் இது போல இருந்தால் சுகம். நிலா இருவனின் தெளிக்கும் தேவதை இவளோ வளர்ந்தே தேகின்ற வெள்ளை நிழல். சரி கண்ணாடி இது என்னை பார்க்கிறேன் அது உன்னை காட்டுமே. காதல் கரிதி சரி கரி கரிக. நம் நான்கு கண்கள் தோன்றுகின்ற ஒற்றை கணவனா. ஆலாபரை நான் பாடிட அரங்கேறிடும் காதல் இசை கண்ணா. ஆலங்குயில் கூவும் ரயில் ஆரிரோ ஏலேலிலோ யாவும் இசையாகுமடா கண்ணா. நிசரிமப்பா மப்ப மணி பகரி நிசரிமப்பா பனிப்பா தீம பரிமம கக சரிகமப்பா மணிப்பா
మమ పాని ని సరి గరి నీ ప మమ పాని ని సరి గరి మమ పాని ని సరి గరి నీ ప మమ పాని ని సరి గరి ని సరి మమ గరి స గరి నీ ప ని సరి సరి గరి స గరి సని స ని స గని ద ప ని ద ప ని ద ప ని ద గరి ద ప ని గరి సరి గరి సని స ని ద ప ని ద ప ద ని సరి గరి సని స ని ద ప ని ద ప ని ద ని సరి గరి என்னதவம் செய்தனை யசோதா என்னதவம் செய்தனை எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்கையில் நதவம் செய்தனை யசோதா ஒரு பெரிய கைத்தட்டல். கர்நாடக சிங்கிள்லயும் தோத்தவங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க. அடுத்த போட்டியாளர் தாரிகா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஹலோ, என் பேர் தாரிகா, நான் புளியாந்தோப்புலேருந்து வரேன். கை வீசும் காற்றாய் காத்திருப்பே, கை வீசும் காற்றாய் காத்திருப்பே, உன்னை எங்கும் பார்த்திருப்பேன். இது கண்கள் நனையும் பாடல், என் நெஞ்சில் உறவின் தேடல். இல்லாத வண்ணம் நானா இறைவா, உன் நியாயம் நான் விதியா. கை வீசும் காற்றாய் காத்திருப்பேன், உன்னை எங்கும் பார்த்திருப்பேன். பூமியிலே மீண்டும் வந்து புன்னகைக்க வாய்க்குமா, தொலைத்த நாட்கள் எல்லாம் மறுபடியும் மலருமா. எந்த நுள்ளம் ஏங்குதே, தந்தை தாயை தேடுதே, வழிகள் கூடுதே. துள்ளி திரிந்த காலங்கள், பள்ளி சென்ற நேரங்கள், நெஞ்சம் கேக்குதே. கை வீசும் காற்றாய் காத்திருப்பேன், உன்னை எங்கும் பார்த்திருப்பேன். மின்மினி போல் மின்னுகிறேன், யார் விழிகள் காணுமோ வண்ணமில்லா ஓவியத்தை காற்றின் விரல் தோண்டுமோ. சொன்ன சோகம் கொஞ்சமே, இந்த பாரம் போதுமே, மௌனம் மிஞ்சுமே. வானில் மீனாய் வாழ்கிறேன், வாசல் பார்த்து போகிறேன், தனிமை போதுமே. கை வீசும் காற்றாய் காத்திருப்பேன், உன்னை எங்கும் பார்த்திருப்பேன்.
இது கண்கள் நினையும் பாடல், என் நெஞ்சில் உறவின் தேடல், இல்லாத வண்ணம் நானா இறைவா உன் நியாயம்தான். ஆஹா. தேங்க்யூ so much. இது தூக்கம் இல்லை, ஆனால் இரவு நேரத்துக்கான கேட்கக்கூடிய ஒரு பாடல். அடுத்தபடியாக நான் அழைக்கிறது அஜிதா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது, என்ன எந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனிதர் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறந்து போகும் மாயங்கள். புலி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வலி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும். யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம். ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. கவிதை வாசிப்போம், வானமளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் உறுதியாக சுவாசிப்போம். லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை, உறுதியோடு போராடு. மனிதா உன் மனதை கீறி விதை போடு, மரமாகும். அவமானம் படுதோல்வி எல்லாமே உறவாகும். யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம். ஒரு முடிவிருந்தால் அதில் தெளிவிருந்தால் இந்த வானம் வசமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வே போராடும் போர்க்களமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில்.
மனமே ஓ மனமே நீ மாறிவிடு. மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. தேங்க்யூ. என் பேர் அஜிதா. தேங்க்யூ அஜிதா, ரொம்ப நன்றி, அழகா பாடினீங்க. இது எல்லாருக்கான பாடல். அடுத்தபடியா பாட நான் அழைப்பது நீனா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்த 5 நிமிடங்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நீனா. நான் பாண்ட் விங்கில் 2 இயர்ஸாக கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்காக ஒரு டீச்சர் அரேஞ்ச் பண்ணி எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நான் இந்த நாளை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டால், இங்கே இருக்கிற ஃபோட்டோஸில் இதுக்கப்புறம் யாரோட இடமும் வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சா நல்லபடியாக வாழ முடியும். ஒரு ஆண் மேலேயோ ஒரு பெண் மேலேயோ நம்பிக்கை வச்சு நம்ம வாழ்க்கையை ரன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நடக்காத சாத்தியம். ஸோ உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. இந்த ஃபோட்டோவில் யார் ஃபோட்டோவும் வரக்கூடாது, அதுதான் என்னோட ஆசை. ஸோ நான் பாட போகிற சாங் வந்து போகன் படத்துலேருந்து செந்தூரா. நான் கரோக்கெலாம் எல்லாம் அப்படியே டைரெக்டாக பாடுறேன். நிதானமாக யோசித்தாலும், நில்லாமல் ஓடி யோசித்தாலும், நீதான் மனம் தேடும் மான்வாளன், பூவாயன ஏந்தும் பூவாளன், நீ பிரியாவரம் தந்தால் அதுவே போதும். செந்தூரா ஆஹா சேர்ந்தே செல்வம் செந்தூரா ஆஹா செங்காந்தள் பூ உன் தேரா ஆஹா மாறன் நம்பு 5 வைத்து ஒன்றாய் காற்றில் எய்தாயா செந்தூரா ஆஹா சேர்ந்தே செல்வம் செந்தூரா ஆஹா செங்காந்தள் பூ உன் தேரா ஆஹா மாறன் நம்பு 5 வைத்து ஒன்றாய் காற்றில் எய்தாயா செந்தூரா. மழையின் இரவில் ஒரு குடையினில் நடப்போமா, மரத்தின் அடியில் மணிக்கணக்கினில் கதைப்போமா, பாடல் கேட்போமா, ஆடி பார்ப்போமா, முழுகத்தான் வேண்டுமா, யாரும் காணாத இன்பம் எல்லாமே கையில் வந்தே விழுமா, நீ இன்றி இனி என்னால் இருந்திட முடிந்திடுமா செந்தூரா ஆஹா சேர்ந்தே செல்வம் செந்தூரா ஆஹா செங்காந்தள் பூ உன் தேரா ஆஹா மாறன் நம்பு 5 வைத்து ஒன்றாய் காற்றில் எய்தாயா எய்தாயா ஆஹா கண்கள் சொக்க செய்தாயா கையில் சாய சொல்வாயா ஆஹா ஏதோ ஆச்சு வெப்பம் போச்சு வெக்கங்கள் போயே போச்சு. அடுத்தபடியா டான்ஸ் காம்படிஷன் முதலாவதா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர போறாங்க சுமித்ரா.
மச்சி இப்படியே ஆடிட்டு இருந்தா எப்படி? நம்ம ஊர் ஸ்டைல்ல ஒரு குத்த போடுறா. நண்பனுக்கு கோவில கட்டு மாட்ட உன்னட்ட விட்டு சில்ல வயிறுக்கும் ஃப்ரெண்டோட பேச்சு நான் நட்பு தாண்ட என்னோட போச்சு பாமச்சம் இல்லல்ல டோனி ராஜா கோலி 2 பேரும் ஒன்னா ரெண்டா எந்த நாளும் தாண்டி எனக்கு ஒண்ணு என்ன உனக்கு தாண்ட துடிக்கும் நட்புன்னு சொல்லி பாரு கடவுளுக்கு பிடிக்கும். அடுத்ததா டான்ஸ்ல ஸ்வாதி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். இவங்களோட கான்செப்ட் திருநங்கை முன்னேற்றம் பத்தி. அடுத்தபடியா சுசித்ரா. எங்கள் பாரத நாடு, எங்கள் பாரத நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு. ஞானத்திலே பரமோனத்திலே உயர் மனத்திலே அன்னதானத்திலே, ஞானத்திலே பரமோனத்திலே உயர் மனத்திலே அன்னதானத்திலே, கானத்திலே அமுதாக நிறைந்த, கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு.
மதம் என பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். உயிர்கள் எழுந்தது போதும், உறவுகள் அழுந்தது போதும், அன்பே என்றும் தீர்வாகும். காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே. தேங்க்யூ. இவங்க வந்து விழுப்புரம் SRM யூனிவர்சிட்டியில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க. நம்மளோட இந்த போஸ்டர் ஆன்லைனில் பார்த்து வாலண்டியராக நானும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. லாஸ்ட்டாக ஆட வராங்க திருநெல்வேலியை சேர்ந்த ரேணுகா அவர்கள். நம் சட்டம் புது வேகம் கொள்ளாதோ, வேகம் இருந்தால் தான் வெற்றிகள் உண்டாகும். மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ, சக்தி இருந்தால் தான் சரித்திரம் உண்டாகும். சட்டம் கையில் கொண்டு நீ தீமைக்கு விட்டுவிடு, சரியா இல்லை என்றால் அதன் வேரை அறுத்துவிடு. புலி போல் எழுக, புயல் போல் விரைக, அடையலைய ரத்தம் என்ன போலியா, எழுத வேண்டும் புதிய இந்தியா. சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். தாய் மணிக்கொடி, தாய் மணிக்கொடி சொல்லுது ஜெய். ఇక్కడ పారుంగో சுந்தர தெலுங்கினி பாடுங்கோ, குச்சிப்புடி நடனங்கள் ஆடுங்கோ, கல்முகன ரங்கா பாடுங்கோ, கல்முகன ரங்கா பாடுங்கோ. ஏனு சுவாமி இல்லை நோடு எங்க ஊரு மைசூரு, காவிரி பிறந்த கன்னட நாட்டை யாவரும் போற்றி கொள்வாரு. ஏனு சுவாமி இல்லை நோடு எங்க ஊரு மைசூரு. நானும் இவளும் ஜனனம் எடுத்தது கேரளம் திருப்பூர் ஜில்லா. தேயிலை மிளகு விளைவதை பார்த்து வெள்ளையில் வந்தான் வாங்கு. பழச்சோறும் பழச்சோறும் எங்கே படைக்க அல்லா
மகத்தின் சிறந்த பொன்னாடு மகத்தின் சிறந்த பொன்னாடு எங்கள் வேதம் சமத்துவம் எங்கள் கீதம் வருவதை பகிர்ந்து உண்போம் வந்தே மாதரம் என்போம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். ஷோ பார்த்துடலாமா? மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலோட வந்தவங்க ஒரு ரேம்ப் ஆஃப் ஷோ பார்த்துடலாமா? வாங்கம்மா. Sole sole katole lakha, sole sole katole, diya rendi akka, tak diya rendi Sole sole katole lakha, sole sole katole lakha, tak diya rendi akka, tak diya rendi akka, main karta badi hai, tak karta badi pa, hame hudne kone. தேங்க்யூ. நடுவர் வந்து தீர்ப்பு சொல்ல போறாங்க. அதுக்குள்ள நம்ம யாருன்னு பார்க்கலாம். ரொம்ப நன்றி. கீர்த்தி, சனா, மிசோமியா அண்ட் சாதனா 4 பேர் மேக்கப் ஆர்டிஸ்ட். இந்த 4 பேரை 10 மினிட்ஸ்ல இப்போ இங்க மேக்கப் பண்ணி காமிச்சிருக்காங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கிறாங்க, ரொம்ப அழகா. உட்காருங்க. தேங்க்யூ. காம்படிஷன் வந்து இதோட நிறைவு பெறுது. 10 காம்படிஷன் நம்ம சிறப்பாக முடிச்சிட்டோம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி 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 நன்றி.